இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பியூர் சால்வெண்ட்டுக்கு உங்களுக்கு டேஸ்டானது இஸ் லெஸ், டேஸ்ட்டே உங்களுக்கு இல்லை. அதில் சுகர் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுகர் டேஸ்ட்டாக மாறிடும். சால்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சால்ட் டேஸ்ட்டாக மாறிடும். அப்போ ஒரு சால்வெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இல்லை, அதாவது என்னென்னா டேஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் ஒரு சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன். அந்த சொல்யூட்னால் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது டெவலப் ஆகுது. அப்போ அந்த சொல்யூட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அது சால்வெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ the properties of the solution is depending upon the nature of the solute. சரிங்களா? ஸோ அந்த சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சொல்யூஷனுடைய எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்? த ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர் அண்டு elevation of boiling point and depression freezing point and osmotic pressure. அப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனுடைய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம்? அதாவது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சொல்யூஷன் is depending upon the concentration of solute molecules is called as or ions. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் நல்லா பாருங்கள், இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது சொல்யூட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ஒத்து போகாது. ஓகேங்களா? அப்போ இது எதை மட்டும்தான் ஒத்து போகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். அப்போ அந்த சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே சுகரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் 1 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் சுகரை நான் டிசால்வ் பண்ணுறேன். அதே 1 லிட்டர் தண்ணியில் நான் 1/2 கிலோ சுகரை டிசால்வ் பண்ணுறேன். அப்போ அதனுடைய டேஸ்ட் மாறுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகம். ஓகேங்களா? அப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுடைய கேரக்டரை பொறுத்து இல்லை. ஓகேங்களா? த நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம்? இஸ் டிபெண்டிங் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் ஒன், த ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. த வேப்பர் ப்ரெஷர், the pressure of the vapor in contact with liquid or solid form. இப்போ நான் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். அந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஒரு லிக்விட் வச்சுருக்கிறேன், ஒரு சால்வெண்ட் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த சால்வெண்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மேலே, அதனால தான் இது க்ளோஸ்டு கண்டெய்னர். ஸோ இந்த சால்வெண்ட் என்ன பண்ணுன்னா லிக்விட் ஒன்று அயான்ஸ் ஆனது நகர்ந்து போகும். அப்படி நகரத்தினால என்ன ஆகும்? அதாவது அதனுடைய கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல்ஸ் ஒன்று மோதும். அப்படி மோதுறதுனால அதனுடைய ஃப்ரீ எனர்ஜி உங்களுக்கு கம்மியாகும். அப்போ ஃப்ரீ எனர்ஜி கம்மியாச்சுன்னா லிக்விட்லேருந்து என்னவா மாறும் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ், அதாவது கேஸ் ஃபேஸுக்கு மாறும். ஸோ இந்த கேஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேஸஸ் மோதி இங்கே மேலே உங்களுக்கு கண்டெய்னரில் நிறைய கேஸஸ் மாலிகுல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த கேஸஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுன்னா வால் மேலே மோதலாம், இன்னொரு மாலிகுல்ஸ் மேலே மோதலாம். அப்படி மோது அது எனர்ஜியானது லாஸ் பண்ணி மறுபடியும் லிக்விடாக மாறும். மறுபடியும் இங்கே ஒரு லிக்விட் மாறிச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு கேஸ், இங்கேருந்து ஒரு சாலிட்லேருந்து அதாவது லிக்விட்லேருந்து இங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் கேஸ் மாறும். இது உங்களுக்கு ஒரு ஈக்விலிபிரியமாக அட்டைன் ஆகும். அப்போ ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் லிக்விடாக மாறுது அப்படின்னா ஒரு லிக்விட் மாலிகுல்ஸ் ஆன் த ஸ்பாட் ஆஃப் த டைமில் இட்ஸ் அ கேஸாக மாறும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கேஸ் மாலிகுல்ஸும் அந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது உங்களுக்கு பியூர் சால்வெண்ட்டுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பியூர் சால்வெண்ட்டில் நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணிட்டேன். அந்த சொல்யூட் ஆட் பண்ணும்போது அது சொல்யூஷனாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வேப்பர் ப்ரெஷரானது குறையும். சரிங்களா? ஸோ அதை பாருங்கள், த பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் இஸ் மினிமம் தட் ஆஃப் சொல்யூஷன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நான் வாலடைல் எலக்ட்ரோலைட் சொல்யூட்டையும் ஒரு சால்வெண்ட்டையும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகுது. அப்போ த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சால்வெண்ட்டாக இருக்கும்போது அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் மேக்ஸிமமாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு எலக்ட்ரோலைட்டை போட்டு அதை நீங்கள் என்னவா பண்ணியிருக்கீங்க, சொல்யூஷனாக மாற்றிருக்கீங்க. அப்போ அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாகும். சரி, இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் மாலிகூல்ஸ் ஒன்று மோதும் போது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஸ் நடக்குது அப்படின்றத பாருங்களேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், லிக்விட்டில் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ மாலிகூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மோதும். அப்படி மோதுறதுனால அது என்ன பண்ணும், இஸ் ரிலீஸ்டு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியானது ரிலீஸ் பண்ணும். ஏன்னா மாலிகூல்ஸ் ஒன்று கொலிஷன் நடக்கும்போது எனர்ஜியானது ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது எனர்ஜி கம்மியாகிடுச்சுன்னா அது லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறும், சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறும். அந்த நீங்கள் தெரிஞ்சுக்க. அப்போ டெல்டா ஜி வேல்யூ இஸ் மினிமம். அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கம்மியாகிறதுனால தான் உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஸ் ஃபார்முக்கு உங்களுக்கு மூவ் ஆகிடுது. சரி, இப்போ என்னென்னா நீங்கள் 2 லேயராக ஞாபகப்படுத்திக்கங்க. என்னென்னா ஒரு லிக்விடு ஒரு கேஸ். இதில் இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் உங்களுக்கு கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி லிக்விட் மாலிகூல்ஸும் இருக்குது. அப்போ இந்த லிக்விட் மாலிகூல்ஸுடைய ப்ரெஷர் is equal to the gaseous molecules pressure. அப்போ டெல்டா ஜி வேல்யூ, அப்போ கேஸுடைய ப்ரெஷரும் லிக்விடுடைய ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆகுது அதனுடைய வேப்பர் ப்ரெஷரில் பார் பியூர் சால்வெண்ட். ஓகேங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்க. ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சொல்யூட்டானது ஆட் பண்ணுறீங்க. அப்போ சொல்யூட்டானது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ ஈஸ் டிக்ரீசஸ். அப்போ எங்கே டிக்ரீஸ் ஆகும், ஃபார் டிஸ்சொல்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியானது சொல்யூஷனில் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ உங்களுக்கு டெல்டா ஜி வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் டெல்டா ஜியும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா இந்த ஃபார்முலா தான். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா எஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ட்ரோபி அப்படின்றது அந்த சொல்யூஷனுடைய மொத்த ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ட்ரோபி. அது அந்த சொல்யூஷன், அதாவது சொல்யூட்டானது அந்த சால்வெண்ட்டு கூட கரையலாம். அப்படி கரையும் போது மேபி அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கலாம். இப்போ சொல்யூஷன் என்ன ஆகிடுச்சி, டெல்டா ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ டெல்டா ஜி வேல்யூ உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும்போது டெல்டா எஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ இன் ஆர்டர் டு மெயின்டைன், அதாவது கேஸ் ஃபார்ம்லையும் லிக்விட் ஃபார்ம்லையும் இருக்கக்கூடிய டெல்டா ஜி வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது ஜீரோவாக மாற்றுறதுக்கு 2 ஃபேஸ் இருக்குது நமக்கு. ஒரு ஃபேஸ் கேஸ் ஃபேஸ், இன்னொரு ஃபேஸ் லிக்விட் ஃபேஸ். அப்போ அந்த டெல்டா ஜி வேல்யூ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெல்டா ஜி வேல்யூ உங்களுக்கு கேஸ் ஃபேஸில் உங்களுக்கு கம்மி ஆகிடுது. ஏன் அப்படின்னா டெல்டா எஸ் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேஸ்லேருந்து கன்வெர்ட் இன்ட்டு லிக்விட் ஃபேஸ். அப்போ லிக்விட் ஃபேஸ் கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் மாலிகூல்ஸில் உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷரானது கம்மியாகும். ஸோ அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் மஸ்ட் பி டிக்ரீசஸ் டு மெயின்டைன் தி ஈக்விலிபிரியம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது ஃபார் ஃபேஸ், அதாவது கேஸ் ஃபேஸில் இருக்கும்போது டெல்டா ஜி வேல்யூ உங்களுக்கு கம்மியாகிடுது கம்பேர் டு சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த 2 ஃபேஸ், ஒன்று கேஸ் இருக்குது, இன்னொன்று லிக்விட் இருக்குது. அப்போ அந்த சொல்யூஷனுக்கும் அந்த கேஸுக்கும் இடையில் மேலே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்ஃபேஸுக்கு இடையில் தான் உங்களுக்கு ப்ரெஷரானது உங்களுக்கு அதிகமாகும். இப்போ என்ன ஆகிடுச்சு, சொல்யூஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்கள் இந்த ஃபேஸ், சரிங்களா, இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். இந்த லிக்விடில் என்ன ஆகிடுச்சு, சொல்யூட் மாலிகூல்ஸும் இருக்கும் ப்ளஸ் சால்வெண்ட் மாலிகூல்ஸும் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே டெல்டா ஜி வேல்யூ உங்களுக்கு கம்மி அப்படின்னா அப்போ மேலே இருக்கிற டெல்டா ஜி வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ஈக்விலிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமான டெல்டா ஜி வேல்யூ கம்மியான இடத்த நோக்கி நகரும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வேப்பர் ப்ரெஷரானது உங்களுக்கு கம்மியாகும். அப்படி வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகுது இல்லையா, அதுதான் இஸ் அ ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர்.
அப்போ இந்த ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷர் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் தி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். அப்போ சொல்யூட்டுடைய மோல் ஃப்ராக்ஷனை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பி அப்படின்றது நமக்கு சொல்யூட் இஸ் இண்டிபெண்ட் தி நேச்சரை பொறுத்து உங்களுக்கு நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பியூர் சால்வெண்ட்டுக்கு வேப்பர் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூஷன் போடும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ஆனது கம்மியாகிடுது. அப்போ பாருங்கள் உங்களுக்கு சால்வெண்ட்டில் ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம். அதனால தான் இந்த கர்வு மேலே போயிருக்குது. சொல்யூஷனில் அதாவது சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் சேர்ந்தால் நமக்கு சொல்யூஷன் மாறிடும் இல்லையா? ப்ரெஷர் பாருது உங்களுக்கு வந்து இங்கே இல்லாமல் டிக்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சொல்யூட்டுடைய மோல் ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு காரணம். ஓகேங்களா? அந்த சொல்யூட்டுடைய நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தான் உங்களுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு டிட்டர்மைன் தி மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை கண்டுபிடிக்கலாம், சால்வெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் நான் வாலடைல் சொல்யூட். இப்போ பாருங்கள், நான் ஒரு நான் வாலடைல் சொல்யூட் எடுத்து அதனுடைய மோலார் மாஸ் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். மோலார் மாஸ்னால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கேப்சியம். ஸோ நமக்கு ஆல்ரெடி முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் ரவுலட் லா ரிலேட்டிவ் டு லோவர் வேப்பர் ப்ரெஷர். அதாவது என்ன, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி தான் நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம், சொல்யூட்னு எடுத்துக்கிட்டோம். இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சால்வெண்ட்டுடைய ப்ரெஷர் மைனஸ் சொல்யூட்டுடைய ப்ரெஷர் டிவைட் பை ப்ரெஷர் ஆஃப் த சால்வெண்ட். இதுதான் வந்து ரவுலட் லா. ஸோ இதில் பாருங்கள், WA அப்படின்றது வெயிட் ஆஃப் த சால்வெண்ட். இது மோலார் மாஸில் எடுத்துக்கிட்டேன்னா MAன்னு எடுத்துக்குவேன். அது பாருங்கள் வெயிட் ஆஃப் த சொல்யூட் MBன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தெரியும் மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ண போகிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட். ஓகேங்களா? இதில் NA அப்படின்றது சால்வெண்ட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டு, NB அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெரி டைல்யூட் சொல்யூஷன். அப்போ நான் என்ன, சால்வெண்ட்டை வந்து நான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டேன், சொல்யூட்டானது கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அப்போ NA இஸ் ஃபார் கிரேட்டர் தென் தட் ஆஃப் NB. அப்போ NA ப்ளஸ் B அப்படின்றது உங்களுக்கு நெக்லிஜிபிள். அதாவது B உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்பேர் டு A உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு மினிமம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, NA ப்ளஸ் NB இஸ் ஈக்குவல் டு NAன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, டினாமினேட்டரை வந்து நான் NAன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சால்வெண்ட் உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் மேக்ஸிமம் கம்பேர் டு சொல்யூட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஜென்ரலாகவே சொல்யூட் சால்வெண்ட்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். இதை சொல்யூட்னு போட்டிங்கன்னா சொல்யூட்னு போட்டுக்கங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், A அப்படின்றது உங்களுக்கு சால்வெண்ட்டு, B அப்படின்றது சொல்யூட்னு எடுத்துக்கங்களேன். அப்போ நான் A உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். W அப்படின்னா நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன்னா வெயிட்னு வச்சுக்கிட்டேன். அப்போ பாருங்கள், WA டிவைட் பை MA நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டு. NBனா WB டிவைட் பை MB. ஓகேங்களா? சரி, இந்த NA NB வேல்யூ கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, WB டிவைட் பை MB டிவைட் பை, இப்போ டபுள் டினாமினேட்டர் கிடைக்குது. அது நமக்கு மேலே ரெசிப்ரோக்கலாக போய்க்கும். அப்போ மேலே என்ன ஆகிடும், MA டிவைட் பை WAன்னு ஆகிடும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 நான் இதில் யாரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, MB தான் கண்டுபிடிக்க போகிறேன். MB வந்து அப்படின்றது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட். அப்போ இதை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கேன். அப்போ WB என்ன ஆகிடும், டினாமினேட்டர் ஆகிடும். இது என்ன ஆகிடும், WA என்ன ஆகிடும், நியூமரேட்டர் ஆகிடும். MA அப்படின்றது டினாமினேட்டர் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 1/MBன்னு கிடைக்குதா? இதை பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ 1/MB equal to XB, mole fraction of solute divided by weight of the solute into WA divided by
MA, அதாவது weight of the solvent divided by molar mass of the solvent. எனக்கு 1B, எனக்கு வந்து 1/MB எனக்கு தேவையில்லை, எனக்கு MB தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிட்டேன். அப்போ இது மேலே போயிடுது. அப்போ MB = WB × MA டிவைட் பை WA. அப்போ நீங்கள் சொல்யூட்டுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒருவேளை சால்வெண்ட்டுடைய மோலார் மாஸை கண்டுபிடிக்கணும்னா அப்படியே இங்கே இதை கொண்டு வந்துரு. அப்போ என்ன ஆகிடும்? MB × WA டிவைட் பை MAன்னு ஆகிடுதா? இப்படியும் நீங்கள் நாங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ரவுலட் லாவுடைய லாஸ்லேருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மை பாருங்கள். an aqueous solution of 2% நான் volatile solute. அப்போ என்ன எடுத்து சொல்யூட் ஆனது எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க? 2%. exert the pressure, அப்போ அதனுடைய ப்ரெஷர் என்ன? 1.004 bar at boiling point. அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டில் எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா 1.004. the solvent, what is the molar mass of solute when P0A is 1.013. அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏ அப்படின்றது சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர். அப்போ என்னெல்லாம் முதல்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். P0A எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1.013 ஈக்குவல். அப்போ சொல்யூஷனுடைய ஓவரால் ப்ரெஷர் என்ன? அதாவது P சொல்யூஷன் 1.004. இப்போ பாருங்கள், வெயிட் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? பர்சன்டேஜில் கொடுத்துருக்குறான். அதை நான் அப்படியே கிராமுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ சொல்யூட் ஆனது 2% எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சால்வெண்ட் எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்? 98% இருக்குமா? அப்போ நான் அது கிராமுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2 கிராம் = 98 கிராம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அதாவது சொல்யூட் ஆஃப் வெயிட் வந்து 2 கிராம்னு எடுத்துக்கிட்டேன், வெயிட் ஆஃப் சால்வெண்ட் வந்து 98 கிராம்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ சால்வெண்ட்டை என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சால்வெண்ட் இஸ் அ வாட்டர். நான் வாட்டர். அப்போ வாட்டருடைய மோலார் மாஸ் என்ன, அதோடைய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா 2+, அதாவது ஹைட்ரஜனுடைய வெயிட் 2, ஆக்சிஜனுடைய வெயிட் 16. அப்போ 2 + 16 நமக்கு என்ன ஆகிடுச்சு? 18 கிராம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் the vapor pressure of molar mass, the relative lowering vapor pressure நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ MB = P0A × WB × MA டிவைட் பை டெல்டா P × WA. ஸோ இதில் என்ன? டெல்டா P அவன் நமக்கு கொடுக்கல, ஆனால் நமக்கு டெல்டா Pயை கால்குலேட் பண்ணலாம். டெல்டா P = P0A மைனஸ் P சொல்யூஷன். ஆனால் P0A P சொல்யூஷன் கொடுத்துட்டா. P0A 1.013 மைனஸ் P சொல்யூஷன்வே 1.004 அதை பாரில் கொடுத்துருக்குறோம். அப்போ டெல்டா P அதிலேருந்து நான் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், MB கண்டுபிடிக்க போகிறேன். MB வந்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணு. P0A உடைய வேல்யூ 0.009 பாரா. சரி, அப்போ டினாமினேட்டர் அது வருது, அங்கே போட்டுக்கிட்டேன். ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கோ. P0A × W. P0Aக்கு நமக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி அவன் கிவனில் கொடுத்துருக்குறான் 1.013 அடுத்தது பாருங்கள் WB, வெயிட் ஆஃப் த சொல்யூட்டுடைய வெயிட் என்ன? 2 கிராம். பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா நம்ம கிராமுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்போ 2 கிராம்னு ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டுடைய மோலார் மாசு, இதை நம்ம வாட்டர்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த 18 உங்களுக்கு இங்கே போயிடுது. டிவைடட் பை டெல்டா P வேல்யூ 0.009. ஓகேவா? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ண வேல்யூ. சரி, அடுத்தது பாருங்கள், வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் ஏ அப்படின்றது சால்வெண்ட்டுடைய வெயிட் பாருங்கள் 98. ஓகேங்களா? ஸோ அப்போ 98% கொடுத்தாங்க, நம்ம கிராமில் அதை மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ 98. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2ஐயும் 98ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அது 1 டைம்ஸ் அடங்குமா? இது உங்களுக்கு 49 டைம்ஸ் உங்களுக்கு அடங்குமா? ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணனா 41.3 கிராம் பர் மோல். அப்போ
உங்களுக்கு சொல்யூட்டோடைய வெயிட் என்ன 41 பாயிண்ட், அதாவது சொல்யூட்டோடைய வெயிட் இல்லை, மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் 41.3 கிராம் பர் மோல் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?